ஸ்குவாட், நான் தான் உங்களோட ஜெய பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெஸ்ட்டான இன்ஸ்டாகிராம் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் வந்து நீங்கள் விளம்பரத்தை ஸ்டாப் பண்ணலாம், அப்புறம் வந்து குவாலிட்டியான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். நம்ம எல்லா வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸையும் நம்ம வந்து அங்கனக்குள்ளே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது ஃபுல்லாக ஒரே ஃபைலில் போய் தான் சேவ் ஆகும். மற்ற மாதிரி ஆப் மாதிரி ஒவ்வொரு ஃபைலாக போய் அந்தந்த ஐடியோட நேமை போட்டு சேவ் ஆகாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃபைலில் எல்லாமே வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸுமே சேவ் ஆகும். நம்ம வந்து தனித்தனியாக கேலரியில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே ஸ்குவாட், நம்ம வந்து இப்போ டவுன்லோட் பண்ணியிருக்க ஆப்புக்கும் நம்ம ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்புக்கும் ஒரு வித்தியாசமே இல்லை. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து பிளாக் கலரில் இருக்கலாம். நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு தான் பண்ணிக்கிறேன், ஆனால் உங்களுக்கு பிளாக் கலரில் காட்டுது என்னன்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஃபோன் நம்பரும் பாஸ்வேர்டும் நான் என்ட்ரி பண்ணி உள்ளே போய்க்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் என்னோடய அக்கௌண்ட்டை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டோரி வச்சுருக்கிறது எல்லாமே அப்படியே இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோ கீழே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது, சேவ் பக்கத்தில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஃபைலில் தான் போய் சேவே ஆகும். இப்போ நான் ஒரு வீடியோவும் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். ஸோ வீடியோக்கு வந்து இந்த 3 டாட் பட்டன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு மேலே டவுன்லோட் இருக்கும், ரிப்போர்ட்டுக்கு மேலே டவுன்லோட் இருக்கான். ஸோ இதையும் டவுன்லோட் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே டவுன்லோட் ஆப்ஷன் காட்டிடும். அதே மாதிரி எல்லாமே ஒரே ஃபைலில் தான் சேர்ந்து சேவ் ஆகிருக்கும். அப்புறம் உங்களுக்கு இந்த ஆப்பில் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் நார்மலாக அப்லோட் பண்ணுற மாதிரி அப்லோட் பண்ணாலே போதும். நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ எல்லாமே குவாலிட்டியாக தான் எல்லாமே அப்லோட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோடய இமேஜ் எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி எல்லாமே அதிலே டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இந்த மற்றவங்களோட ஸ்டோரியை வந்து நம்ம மேலே 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இதில் எந்த ஒரு கரெக்ஷனுமே இல்லை. இது வந்து லீகலான ஆப்பு கிடையாது, இல்லீகலான ஆப்பு தான். இது வந்து ஈஸியாக தான் இருக்கும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஆப் உங்களுக்கு ஓரளவுக்கு இது ஒன்றும் நினைக்கிறேன். ஸோ மற்ற ஆப்பை விட நம்ம வந்து லிங்க்கு காப்பி பண்ணி உள்ளே போய் வெப்சைட்டுக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணுறதை விட இங்கனக்குள்ளே எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுபடி எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட மெயின் சேனலையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஸ்குவாட், பாய்.